அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள இறைவனின் நல்லடியார்களே, அந்த இறைவனினுடைய சாந்தியும் சமாதானம் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை பெறட்டுமாக. தினந்தோறும் மகரிப் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில நபி மொழிகளையும் அந்த நபி மொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் சமீப நாட்களாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது பரப்பப்பட்ட அவதூறு பற்றிய சம்பவத்தை படிப்படியாக ஒவ்வொரு நிகழ்வாக அதை பற்றி தெரிந்து வந்து கொண்டு இருக்கிறோம். அதனுடைய தொடரில் நேற்றைய தினம் நாம் எதை பற்றி பார்த்திருந்தோம் என்றால், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தம்முடைய தாய் தந்தையின் வீட்டிற்கு சென்று விடுகிறார்கள். அங்கு சென்று அழுது கொண்டே இருக்கிறார்கள். தூக்கமும் அவர்களுக்கு வரவில்லை. இரவு முழுக்க அழுது கொண்டே இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் சமீப நாட்களுக்கு வஹியும் தடைபட்டு போய் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹியும் வரவில்லை. அல்லாஹ் நல்லவர்களை இப்படித்தான் சோதிப்பான் போல. வஹி வந்திருந்தா உடனே தெரிஞ்சிருக்கும், ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தூய்மையானவர்கள், எந்த விதமான தவறும் செய்யவில்லை, இது அபாண்டமான ஒரு அவதூறு தான் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிந்திருக்கும். வஹியும் அந்த காலகட்டத்தில் தடை செய்யப்பட்டு தடைபட்டு போய் நின்று கொண்டிருந்தது. வஹியும் இறைவன் புறத்திலிருந்து வரல. அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஆலோசனை ஒன்றை செய்கிறார்கள். ஆயிஷா அவர்களோடு சேர்ந்து வாழ்வதா அல்லது அவர்களை பிரிந்து விடுவதா என்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு குடும்பத்தவர்களாக இருக்கக்கூடிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த இரண்டு நபர்களிடத்திலும் கருத்து கேட்கிறார்கள். நான் என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஊர் முழுக்க அவதூறு பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு, ஆயிஷாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், உங்களினுடைய கருத்து என்ன சொல்லுங்கள் என்று சொல்லி கேட்கிறார்கள். உஸாமா அவர்கள் நல்ல விதமாகவே சொல்கிறார்கள், நபி அவர்களே, உங்களினுடைய மனைவியர் அனைவருமே நற்குணம் வாய்ந்தவர்கள் தான், அவர்களை பற்றி எங்களிடத்தில் எந்த விதமான குறையும் கிடையாது, நிறையைத்தான் நாங்கள் பார்த்திருக்கிறோம். உஸாமா அவர்கள் பதில் சொல்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்க ரொம்ப சிரமத்தை ஏற்படுத்திக்காதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு சிரமத்தெல்லாம் கொடுக்கல. ஆயிஷா அவர்களை சுற்றிய ஏராளமான பெண்கள் எப்பொழுதும் இருப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய பணிப்பெண் யாரையாவது அழைத்து கேளுங்கள், அவர்களினுடைய பணிப்பெண் அவர்களுக்கு கூடவே இருப்பாங்க, தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் ஏதாவது இவர்களினுடைய நடவடிக்கையில மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா, ஏதாவது சந்தேகத்திற்கு இடமாக ஏதாவது செய்திருக்கிறார்களா அப்படின்னு பணிப்பெண்ணுக்கு தெரியும். அந்த பணிப்பெண்ணை அழைத்து கேளுங்கள் என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆலோசனை கேட்டுவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய பணிப்பெண்ணாக இருக்கக்கூடியவர்கள் பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைக்கிறார்கள். இவர்கள் தான் பணிப்பெண். பரீராவை அழைத்து கேட்கிறார்கள், பரீராவே, ஆயிஷாவோடு எப்போதும் பணிப்பெண்ணாக இருக்கக்கூடியவங்க நீங்க தான், உங்களுக்கு தெரிந்து ஏதாவது ஒரு தவறான நடவடிக்கை, அவர்களினுடைய செயல்பாடுகள் ஏதாவது ஒரு வித்தியாசத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா, ஏதாச்சும் சந்தேகப்படுற மாதிரி அவங்க உங்கள்கிட்ட நடந்திருக்கிறாங்களா என்று கேட்கிறார்கள். கேட்டவுடன் பரீரா அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்க, ரொம்ப அழகாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புரிய வைக்கிறார்கள். நபி அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களினுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படிப்பட்டவங்க தெரியுமா, அவங்க ஒரு குழந்தை, அவங்களுக்கு எந்த விதமான விவரமுமே தெரியாது, அவங்க மாவு குழைச்சிட்டு இருப்பாங்க, மாவு குழைச்சிட்டு அப்படியே அந்த இடத்துல வச்சுட்டு துறங்கி அதே இடத்தில் உறங்கி விடுவார்கள். மாவு குழைச்சோங்கிறதே மறந்துட்டு ஒரு விவரம் இல்லாம ஒரு சூழலும் இல்லாமல் அதே இடத்தில் தூங்கி விடுவார்கள். அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஆடு வீட்டுக்குள்ள வந்து அவங்க குழைத்து வைத்த மாவை சாப்பிட்டுட்டு போயிடும். இந்த அளவுக்கு குழந்தைத்தனமாக இருக்கக்கூடியவர்கள் தான் உங்களினுடைய மனைவி. அவர்கள் இப்படிப்பட்ட அபாண்டத்தெல்லாம் செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அவர்கள் இந்த மாதிரி செய்திருக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உண்மையிலேயே நல்லவர்கள். அவர்கள் மீது எந்த விதமான குறையையும் நான் பார்த்தது கிடையாது. ஒரு குழந்தையின் மீது இப்படிப்பட்ட ஒரு அபாண்டத்தை நீங்கள் சுமத்துகிறீர்கள் என்று சொல்லி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊர் மக்களினுடைய நிலவரத்தை பரீரா அவர்கள் விளக்குகிறார்கள். உண்மையிலேயே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தூய்மையானவர்கள் தான். இதை கேட்டவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதியாகி விடுகிறது, நம்முடைய மனைவி நிச்சயம் தவறு செய்யவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் நேராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மிம்பரில் ஏறுகிறார்கள். மிம்பரில் ஏறிவிட்டு ஒட்டுமொத்த சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள். ஜும்மாவிலேயே சொல்லப்பட்ட தகவல், எல்லா சஹாபாக்களும் இருக்கிறார்கள். மிம்பர் மேடையின் மீது ஏறி எல்லா சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், எனக்கு எதிராக, என்னுடைய குடும்பத்தாருக்கு எதிராக இந்த அவதூறை பரப்பி எங்களினுடைய குடும்பத்தினுடைய மனநிலைமையை பாதிக்கடைய செய்த அப்துல்லா பின் உபை பின் சலூலுக்கு எதிராக எனக்கு உதவி செய்பவர் யார்? ஒட்டுமொத்த சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கண் சிமிட்டினாலே ஒரு உத்தரவு கொடுத்தாலே அதை அப்படியே செய்து முடிப்பவர்கள் சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ்வே பெயரை குறிப்பிட்டு சொல்கிறார்கள், அப்துல்லா பின் உபை பின் சலூல். ஒட்டுமொத்த அவதூறுக்கும் காரணம் மிகப்பெரிய நயவஞ்சகன், எங்களினுடைய குடும்பத்தார் விஷயத்தில் எங்களை மனநோக செய்து விட்டான், இவனுக்கு எதிராக எங்களுக்கு உதவி புரியவர் யார்? ஒட்டுமொத்த சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். எழுந்து விட்டு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு சார்பாக அவனை நான் பழி வாங்குகிறேன்.
அவன் என்னுடைய குலமான அவுஸ் குலத்தை சார்ந்தவனாக இருந்தால் நிச்சயம் இந்நேரம் அவனினுடைய கழுத்தை நான் துண்டித்திருப்பேன். ஆனால் அவன் அவுஸ் குலத்தாரை சார்ந்தவனாக இல்லை, எங்களினுடைய சகோதர குலமான கஸ்ரத் குலத்தாரை சார்ந்தவனாக இருக்கிறான். என் குலம் அவுஸ் குலம், எங்களுடைய குலத்தவரை சார்ந்தும் இந்த மாதிரி செஞ்சிருந்தானா இந்நேரம் அவனினுடைய தலை அவனினுடைய கழுத்துல இருந்திருக்காது, வெட்டி துண்டாக்கி இருக்கும். ஆனால் எங்களினுடைய சகோதரனுடைய குலத்தை சார்ந்தவனாக இருக்கிறான், என்ன செய்யறது நீங்களே சொல்லுங்க. இப்படி சஅத் இப்னு முஆத் அவர்கள் சொன்னவுடன் சஅத் இப்னு உபாதா எழுந்திருக்கிறார். இவர் யாருன்னா கஸ்ரத் குலத்தவரை சார்ந்தவர். அப்துல்லா இப்னு உபை பின் சலூலும் கஸ்ரத் குலத்தவரை சார்ந்தவன் தான். அந்த குலத்தை வச்சு அந்த முன்னால் இருந்த ஒரு சண்டை மீண்டும் அவர்களுக்கு உதிக்க ஆரம்பிக்கிறது. உடனே சஅத் இப்னு முஆத் எழுந்திருக்கிறார். அவர் வந்து சொல்றார், இந்த சஅத் இப்னு முஆதை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள், எங்கள் குலத்தை சார்ந்த ஒரு மனிதர் உங்களால கொலை செய்யவே முடியாது, நாங்க விட்டுருவோம், அதுக்கு உங்களால் அதை கொலை செய்யவும் முடியாது, அவர் உண்மையிலேயே நல்ல மனிதர், அவர் ஏதோ ஒரு தவறுனால இப்படி பரப்பிட்டாரு, அதற்காக அவரை கொலை செய்வதற்கெல்லாம் வந்து விடுவீர்களா என்று சொல்லி இரண்டு குலத்தவர்களும் அடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. சஹாபாக்களாக சகோதரர்களாக அனைத்தையும் விட்டு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் குலத்தை வைத்து ஒரு சண்டை மீண்டும் உதயமாகிறது. அவுஸ் மற்றும் கஸ்ரத் குலத்தவர்கள் இருவருமே வேற யாரும் கிடையாது, சஹாபாக்களாக அண்ணன் தம்பியாக வாழ்ந்து வந்தவர்கள். இருவரும் வாய் தகராறு ஏற்படுகிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்து கிட்டத்தட்ட அடிதலை அளவுக்கு செல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் இருந்து அமைதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த சஹாபாக்கள் அமைதியாகுவதற்கு மிகப்பெரிய நேரமாகிவிட்டது. இப்படி ஏராளமான சம்பவங்கள் வெளியே நடந்து கொண்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், இப்படி வெளியே சம்பவம் நடந்தது, நான் என்னுடைய தாய் தந்தையினுடைய வீட்டிலிருந்து அழுது கொண்டே இருந்தேன். கிட்டத்தட்ட 2 பகல் 2 இரவு 1 பகல் ஓயாமல் நான் அழுது கொண்டே இருந்தேன், தூங்கவே இல்லை. அது வரைக்கும் வஹி வரவே இல்லை. இதற்கு பிறகு எவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்தது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தூய்மையானவர்கள் என்று எவ்வாறு மக்களுக்கு அறிவிப்பு செய்யப்பட்டது என்கின்ற தொடர்பான செய்திகளை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தினங்களில் அறிந்து கொள்வோம். வாஹிர் தக்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.